வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குன்றக்குடி அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமான் கோவில் கொண்ட மலைத்தலங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பும் பிராண பெருமையும் உண்டு. அப்படி குமரன் அருளும் அற்புத தலம்தான் குன்றக்குடி. காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் காரைக்குடியிலிருந்து மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குன்றக்குடி. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பதுதானே அடியார்கள் நம்பிக்கை. அப்படி இருக்கையில் மயிலுக்கே ஒரு வருத்தம் என்றால் அதை என்னவென்பதை குறித்து பார்ப்போம். வாருங்கள் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம். பிராண காலத்தில் சூரன் தன் தம்பியருடன் காஞ்சிபுரத்தில் தவநிலை மேற்கொண்டிருந்தான். முருகப்பெருமானின் வாகனமாக மாறும் பேற்றினை அடைய வேண்டும் என்பதே அவர்களது தவத்தின் நோக்கம். இதை அறிந்த முருகப்பெருமானின் வாகனமாக விளங்கிய மயில் வருந்தியது. தன் வருத்தம் நீங்க முருகப்பெருமானை தியானித்தது. மயிலின் பிரார்த்தனைக்கு இறங்கிய முருகப்பெருமான் மயிலின் மன வருத்தத்தை போக்கிடும் விதத்தில் சூரனையும் அவன் சகோதரர்களையும் கணங்களாக்கி தம் அருகில் வைத்து கொண்டார். சூரனும் அவனுடைய சகோதரர்களும் முருகப்பெருமானின் வாகனமாக மாறும் பேற்றினை தங்களால் அடையவிடாமல் மயில் மூலம் தடுத்துவிட்ட தேவர்கள் மீதும் சினம் கொள்ள தொடங்கினர். ஒரு முறை முருகப்பெருமானை தரிசிக்க வந்த திருமாலும் பிரம்மாவும் தங்கள் வாகனங்களான கருடனையும் அன்னத்தையும் வெளியில் விட்டு சென்றனர். அவ்வேளையில் சூர சகோதரர்கள் மயிலிடம் சென்று, மயிலே, உன்னால் தங்களை விட விரைவாக செல்ல முடியாது என்று கருடனும் அன்னமும் இழிவாக பேசிக்கொண்டன என்று பழிச்சொல் கூறினர். அதை கேட்ட மயில் சிறிதும் ஆலோசிக்காமல் கோபம் கொண்டு கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. முருகப்பெருமானை வழிபட்டு திரும்பிய திருமாலும் நான்முகனும் தங்கள் வாகனங்களை காணாது முருகப்பெருமானிடம் முறையிட்டனர். நடந்ததை உணர்ந்த முருகப்பெருமான் மயில் விழுங்கிய கருடனையும் அன்னத்தையும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். முருகனின் உத்தரவு கேட்டு கருடனையும் அன்னத்தையும் விடுவித்தது மயில். திருமாலும் நான்முகனும் திரும்பிச் சென்றனர். அவர்களுக்கு இன்னல் விளைவித்ததன் காரணமாக மயிலின் மீது சினம் கொண்ட முருகப்பெருமான் மயிலை மலையாகும்படி சபித்தார். ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு விட்டோமே என்று வருந்திய மயில் முருகப்பெருமானிடம் சாப விமோசனம் கேட்டது. தவறை உணர்ந்த வருந்திய மயிலிடம் பரிவு கொண்ட முருகப்பெருமான், நீ பாண்டிய நாட்டில் திருப்பத்தூருக்கு கிழக்கே உள்ள அரசவனத்துக்கு போய் மலையாக இரு. அங்கு நான் வந்து உனக்கு சாப விமோசனம் தருகிறேன் என்று அருளினார். அதன்படியே குன்றக்குடிக்கு வந்து சேர்ந்த மயில் மலையின் வடிவம் கொண்டு தவம் செய்ய தொடங்கியது. மயிலுக்கு இந்நிலை உருவாக காரணம் சூரனும் அவன் சகோதரர்களுமே என்பதை அறிந்த முருகப்பெருமான் அவர்களை அசுரர்களாகும்படி சபித்தார். அசுரர்களானவர் அடியார்களை துன்புறுத்த ஆரம்பித்தனர். அனைவரும் ஈசனை வணங்க ஈசனின் ஆணைப்படி முருகப்பெருமான் 6 திருமுகங்களோடு எழுந்தருளி அசுரர்களை அழித்தார் என்பது வரலாறு. சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டார். அதே நேரத்தில் மலை வடிவம் கொண்டு தவநிலையில் இருக்கும் மயிலுக்கும் அருள் புரிய சித்தம் கொண்டார் முருகப்பெருமான். மலை வடிவில் இருந்த மயிலை 2 பகுதிகளாக மாற்றி ஒன்றுக்கு சாரூபிய பதவி அளித்தவர் மற்றொரு பாகத்தை தொடர்ந்து மலையாகவே இருக்குமாறு கூறினார். சாபம் நீங்க பெற்ற மயில் முருகப்பெருமான் தொடர்ந்து அந்த மலையின் மீது எழுந்தருளி வணங்குபவருக்கு வேண்டிய வரம் அருள வேண்டும் என்று வரம் கேட்டது. அதன்படி முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக குன்றக்குடி மலையின் மீது கோவில் கொண்டார். தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கீழ்கோயிலில் தேனாற்று நாதரும் அழகம்மையும் கிழக்கு நோக்கி அருள் புரிகின்றனர். மலைக்கோவிலில் முருகப்பெருமான் அருள் புரிகிறார். மலையடிவாரத்தில் சண்முகநாத பெருமான் சந்நிதிக்கு நேர்கிழக்கில் சந்நிதி விநாயகர் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த விநாயகர் ஆலயத்துக்கு கிழக்கே அடுத்தடுத்து ஒற்றைக்கால் மண்டபமும் சண்முக தீர்த்தம் என்ற அழகிய திருக்குளமும் அமைந்திருக்கிறது. சந்நிதி விநாயகரை தரிசித்துவிட்டு திருக்கோவில் முகப்பு அலங்கார வாயிலின் வழியாக மலைக்கோவிலை அடையலாம். மலையின் நுழைவு வாயிலில் கார்த்திகை பிள்ளையார் மண்டபம் இருக்கிறது. இங்கு கார்த்திகை பிள்ளையார் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். அவரை தரிசித்து மலையேறி 149 படிகளை கடந்தால் சமதளத்துக்கு வந்துவிடலாம். மலைக்கோவில் பிரகாரத்தில் அருளும் கணபதிக்கு சொர்ண கணபதி என்பது திருநாமம்.
கருவறையில் 6 முகங்களும் 12 திருக்கரங்களுடன் அழகு மயில் மீது ஒய்யாரமாக அமர்ந்து கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார் முருகப்பெருமான். ஆறுமுக பெருமானின் வலமும் இடமுமாக முறையே தனித்தனி மயில் வாகனங்களில் வள்ளியும் தெய்வானையும் அருள் புரிகின்றனர். பெரிய மருதுபாண்டிக்கு ராஜபிளவை நோய் ஏற்பட்டு வாடிய போது குன்றக்குடி முருகன் திருநீற்று பிரசாதமே அவரை குணப்படுத்தியது என்பார்கள். அதே போன்று சிதம்பரம் அருகே உள்ள கீழ்பரப்பை என்னும் ஊரைச் சேர்ந்த சுந்தரவேலு என்பவரின் மகன் செந்தில்வேலு பிறவி ஊமை. சிறுவன் செந்தில்வேலின் தாத்தா சொக்கலிங்கம் சிறுவனை அழைத்து கொண்டு 11 முறை தொடர்ந்து குன்றக்குடி வந்து சண்முகநாத பெருமாளை வழிபட்டு திரும்பினார். 12வது முறை ரோஹிணி நட்சத்திரத்தன்று குன்றக்குடி வந்து அருள் தரு சண்முகநாத பெருமானை நெஞ்சுருக வழிபட்டார். பேரனை பார்த்து ஓ முருகா என்று சொல்லுமாறு கூறினார். சிறுவன் தன் தாத்தாவின் உதட்டசவையே கூர்ந்து நோக்கிய வண்ணம் இருந்தான். அதே வேளையில் சந்நிதியில் திரை விலகி தீப ஆராதனை காட்சி தெரிய சிறுவன் வாயிலிருந்து ஓ முருகா என்னும் மந்திரம் ஒலித்தது. அது முதல் அவன் மடை திறந்த வெள்ளம் போல் பேசத் தொடங்கினார். இப்படி குன்றக்குடி முருகன் நிகழ்த்தும் அற்புதங்கள் இன்றும் நடைபெறுகின்றன. குமார தந்திர முறைப்படி இங்கே நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. தை உத்திரட்டாதி தொடங்கி 10 நாள் பிரம்மோற்சவம், ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி, வைகாசி விசாகம், ஆவணி மூலம், ஆடி கிருத்திகை, திருப்படி பூஜை மற்றும் பல திருவிழாக்களும் பூஜைகளும் நடைபெறுகின்றன. இப்படிப்பட்ட அற்புதமான மலைக்கோவிலுக்கு ஒருமுறை வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து பாருங்கள். வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் நிகழும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.